ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெரைட்டி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்டைக்கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு கொண்டக்கடலைன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நாம் இதில் சேர்த்திடலாம். இப்போ இதையே நாம் நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட இட்லி அரிசி இல்லைன்னா 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் புழுங்கலரிசி நீங்கள் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே இட்லி அரிசி இல்லாத பட்சத்தில் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இதையே நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணி தான் நம்ம அரைக்கும்போது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது காலையில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நைட்டு ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா காலையில் ஒரு 11 மணியில் நீங்கள் ஊற வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையே நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 2 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரமெல்லாம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது எனக்கு அளவான காரத்தில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதையே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசைக்கெல்லாம் மாவு எப்படி அரைச்சி எடுக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டு சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதே நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம இப்போவே நம்ம தோசை சுட்டு தான் எடுக்க போகிறோம். இது அங்கே உரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நான் தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் 2 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ 3 மீடியம் சைஸ் அளவு வரைக்கும் இருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருந்தோம். அதே கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் கொஞ்சம் சூடாகும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்திட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையத்தையும் சேர்த்தி நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்திட்டு அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அந்த கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்தி இது வணங்குறதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வணங்கட்டும். கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்தி அதுவும் கொஞ்சம் லைட்டாக வணங்கி கலரெல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்த போகிறோம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தோசை ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது குவான்டிட்டியெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதையே மசாலாவோட பச்சை வாசனைலாம் மாறுற வரைக்கும் வணக்கி விட்டதுக்கப்புறம் நாம் உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். அந்த உருளைக்கிழங்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம அக்கட்டால் மாற்றி வச்சிடலாம். இப்போ நாம் தோசைக்கல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போது அதிலிருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவிலேருந்து 2 தேக்கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம தோசைக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நைஸாக சுட்டுடுங்க. அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மொரிய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு மிக்ஸு அதுக்குள்ளே வச்சு நம்ம மடித்து எடுத்தால் நம்மளோட ஹெல்த்தியான நம்மளோட கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்ஷு இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சாம்பார், சட்னி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த தோசை கொண்டக்கடலையில் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும். அப்புறம் காரம், அப்புறம் இந்த பூண்டு வாசத்துக்கு தோசை தனியாக சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தோசை கரெக்டாக இடையில நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அரிசி மாவில் நம்ம செய்கிற தோசையை விட இது கம்மியான அளவில் தான் நம்ம சாப்பிட முடியும். ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப வயிறு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தது இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியுமே வரேன். டாடா, பாய்.